ஹலோ காய்ஸ் அதாங்க நான் தான் உங்களை லில்லியால் இருப்பேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம டயாங்கோட 3 ஷர்ட், அதாவது 1 ஷர்ட்டாக 3rd ஷர்ட், இது வந்துட்டு 3rd ஷர்ட்டான்னு எனக்கு தெரியல, சரியாக தெரிய மாட்டேங்குது. 2 ஷர்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். இது 3 ஷர்ட்டு. அடுத்து 4th வருமானு எனக்கு தெரில, பார்ப்போம். ஸ்டோரி போகிறத பற்றி பார்க்கலாம். இதே ஃபைனல் பார்ட்டாக இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க எப்படி இருக்கணும். ஓகே ஓகே இது வந்துட்டு நம்ம டயாங்கோட ஒன் ஷர்ட் தான், பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். ஓகே, டைட்டில் வந்துட்டு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் டர்ன் இன்டு மேரேஜ். அதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, கடந்து கத்திட்டே கிடக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் கரோம். அப்புறம் நான் இடையில என்ன உளர்னேன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே 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 லாஸ்ட்டாக நம்ம அந்த பாட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அதை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து தயவு செஞ்சு பாருங்கள். அதை பார்க்காம பார்த்தா இது சத்தியமாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் ஹோம் ஒர்க்லாம் வந்துட்டு உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. டயாங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுலாம் இருந்திருப்பார். ஸோ நீங்கள் எப்படி குனிஞ்சு நிமிந்து வேறு பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள் செஸ் சைடு வேறு வந்துட்டு ஒரு மாதிரி ரிவீலிங்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ மனுஷன் அதை பார்த்துட்டு மூடாயிட்டு அதை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன், அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன்ட்டு வேறு இது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்படிலாம் பார்க்குறீங்க தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரொமான்டிக்காக ஒரு மாதிரி வந்துட்டு அந்த சீனே கொலாப்ஸ் ஆகி மாதிரி போயிருக்கும். அப்படியே டைம் உங்களை அப்படியே வந்துட்டு தரையில் அப்படியே படுக்க போட்டு அவங்க மேலே ஓராயிருப்பார். அதாவது உங்கள் டிஷர்ட்டையும் கழட்டியிருப்பார். அதாவது இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் அதை வந்து கழட்டியிருப்பார். ஸோ அப்படி கழட்டிட்டு உங்களை ஓராயிருப்பார். நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ அதில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்படியே தான் டைம் வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே ஓராயிட்டு அவங்கள தான் அப்படி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. மாமா என்ன பண்ணுற நீ? மாமா இங்கே பாரு, நீ பண்ணுற தப்பு, கையெடு, என் கையை விட ஃபஸ்ட்டு, நீ விட்டு, என் கையை ரெண்டு என் பிடிச்சிருக்க விடு, நான் அம்மாட்ட சொல்லுடி சொல்லு, என்ன பண்ண போகிறனோ எல்லாத்தையும் சொல்லு, சரியா? என் கையை விட மாமா. விட முடியாது. இப்போ என்ன வேணும் உனக்கு? நீ தாண்டி வேணும். உன் வாய்ஸே சாரி இல்லை, தள்ளிப்போ. தள்ள முடியாது. என்ன பண்ணுற? ஓ ஹேண்ட் எங்கே கொண்டு போகிற? ஹேண்ட் எடு மாமா. என்ன பண்ணுற நீ? இப்படி ஹேண்டை வச்சுருக்க, எடு மாமா. வாய முட்றி, கொஞ்சம் ஃபீல் பண்ணடி. ஃபீலா? நான் என்னத்தை ஃபீல் பண்ணுறது? நீ கையெடு, சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் தான் அப்படியே வந்துட்டு ஹேண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கா உள்ள ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கு. ஸோ நீங்கள் அப்படியே அதை எப்படி இது பண்ணுறது, அதை எப்படி நம்ம காட்டுறது அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு மாதிரி வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு டைம் வந்துட்டு அப்படியே தான் அவரோட ஹேண்ட் அப்படியே வச்சுட்டு உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே வந்துட்டு விளாண்டுட்ருக்காருன்னே சொல்லலாம். அப்படியே உங்களோட பெல்லி பட்டன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் அவரோட ஃபிங்கரை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அதில் வந்துட்டு அப்படியே கோலம் போட்டுட்ருக்காரு. அவங்களுக்கு அப்படியே லைட்டாக கூசுது வேறு, ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னே சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சினிங்கிட்டே படுத்துட்ருக்கீங்க. மாமா கூசுது மாமா, கையெடு. என்ன பண்ணுற நீ? கையெடு, அங்கேயும் வச்சுருக்கேன். சும்மா ரெடி கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா நம்மன்னு பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை வச்சு அப்படியே வந்துட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தான் இங்கே எப்படியோ முடியெல்லாம் அப்படியே சுழுத்துட்டு நிற்கிது ஒரு மாதிரி. கையை எடுக்க போனியா இல்லையா? வாய முடி, சும்மா கத்திட்டே இருக்கா, இரு உனக்கு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஏதோ இருந்திருக்கும் சம்திங், அதை எடுத்து அப்படியே வந்துட்டு உங்கள் வாயில் அப்படியே சுற்றி கட்டிட்டாரு. நீ கத்தவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, ஊன்ட்டு வேறு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவரை கண்டுக்கலை. இப்போ அப்படியே தான் ஹேண்டை வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி மேலே போகுது. அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கு வந்துட்டார். அது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை,
14 இயர்ஸ் கேர்ள்ஸுக்கு அப்படி என்ன பெருசாக இருக்க போகுது, கம்மியாக தானே இருக்கும். ஸோ வந்துட்டு ஏதோ நார்மலாக அப்படி இருக்குது. அது வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்டை வச்சுட்டு அப்படியே அந்த உங்களோட செஸ்ட்டை தான் அப்படியே வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். உங்களுக்கு வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது, வலி உயிர் போகுது, கலந்து கத்துறீங்க. பட் வந்து வாயில கர்ச்சீஃப் அது சுற்றி இருக்கனால சவுண்ட் ரொம்ப இல்லை, ஆனால் கத்துறீங்க கலந்து. அவரும் பார்க்காரு, ஏன்டி இப்படி கத்துற? ஷோ கொத்தாதடி, வெளியங்க கேட்க போகுது. ஷோ இருடி, சும்மா அந்த கட்சிப்பை வாயில் வச்சுக்கணும், இப்படி கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்சிப்பையும் அவத்துப்பட்டார். என்னடி எதுக்கடி இப்படி கத்துற? வலிக்குதா லூசு மாமா? வலிக்குதா? அவ்வளோவா அடி வலிக்குது? வலிக்குது. ஓ என்ன பண்ணுற நீ? எனக்கு வலிக்குன்ற மாடி அமைக்கிட்டு இருக்கா. அப்படி என்னடி வலிக்கும் உனக்கு? பெருசாக கூட இல்லையே அப்படிங்க மாட்டு கை வச்சு அளவு வேறு எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிச்சி கை எடு என்ன பண்ண நீ? நான் அம்மாட்ட சொல்லுவேன், நீ ரொம்ப பேட் டச் பண்ணுற, தள்ளிப்போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஆறா ஏய் நான் புருஷன்டி, என்ன வேணால் பண்ணலாண்டி. முடியாது, எதுவும் பண்ணக்கூடாது. நான் புருஷன்டி, புருஷன் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட வரக்கூடாது. தள்ளிப்போ என்கிட்ட வராத. ஐயோ வலிக்குது, சி போ உங்கள்கிட்ட அப்படின்னு பிடிச்சி அவர் அப்படியே தள்ளி விடுறீங்க. அவளோடைய பேன் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேறு இப்போ வெறும் இன்னசோட தானே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் பார்த்துட்டு ஏய் சரிடி வாடி, ஒன்றும் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே அவரோட மடியில் உட்கார வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிற நீ? சும்மாவே இருக்க மாட்டேங்கிற, கையை எடுமாம்மா. சும்மா ரெடி, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண கூட விட மாட்டேங்கிறடி. இதெல்லாம் ரொமான்ஸ் டி, உனக்கு தெரியலையா என்ன பண்ணுறேன்னு? ரொமான்ஸ் இப்படியா பண்ணுவாங்க? நீ பார்க்கல அந்த மூவியில் அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்ணாங்க? இப்படி தானே பண்ணாங்க. இப்படி தான் பண்ணாங்க, ஆனால் இது வலிக்குதே. லைட்டாக வலிக்குண்டி, பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்படியா? அப்படி தான் அந்த ஹீரோ நீ தாங்கிக்கிட்டால, நீ தாங்கிக்க மாட்டியா? அவள் எப்படியோ தாங்கிட்டா, எனக்கு ரொம்ப வலிக்கு. மாமாக்காக இதை கூட பண்ண மாட்டேங்க பார்த்தியா நீ? உடனே இப்படிலாம் ஃபேஸ் வச்சுக்கிட்டா நான் ஓகேன்றேண்ணா? முடியாது, தள்ளிப்போ ஏய் இரு அப்படின்னு பிடிச்சி அவர் மடியில் அப்படியே அழுத்தி உங்களை குறைச்சிட்டாரு. நீங்கள் இப்போ வெறும் அந்த ஷார்ட்ஸோடு இருக்கீங்க, மேலே இன்னர் மட்டும்தான் இருக்குது. அப்படியே தான் அவங்க ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, வச்சு ரப் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காரு. உங்களுக்கே லைட்டாக ஒரு மாதிரி மூடெல்லாம் மாறிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிறங்கி போன மாதிரி அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே அவரோட லிப்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் ஷோல்டர்லேருந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வராரு. அப்படியே உங்கள் ஷோல்டர்லேருந்து அப்படியே நெக் வரைக்கும் அப்படியே அந்த கிஸ் போகுது. அப்படியே மொத்தமாக ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காரு. அப்படியே அவங்க ஜா லைனு அப்படி எல்லா இடத்துலையுமே கொடுக்காரு. நெக் போனு அப்படி முன்னாடி பின்னாடின்ட்டு மனுஷன் அப்படியே வேறு லெவலில் ஃபுல்லாக 2 சைடும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 நெக் சைடுமே கிஸ் பண்ணி கொடுத்தே இருக்காரு அவங்கள. நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது என்ன ஃபீல் அப்படின்லாம் தெரியாது, பட் அது ஒரு மாதிரியான இருக்குது. ஒரு மாதிரி கிறக்கத்துக்கு போன மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி மயக்கம் அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்குதாடி? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? அது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு மாமா. அப்படியா? இன்னும் நிறையா பண்ணணும் போல் இருக்குடி, ஆனால் என்ன பண்ணுறது, நீ சின்ன பொண்ணாச்சே, அதான் என்னால் எதுவும் பண்ண முடியல. நீ இன்னும் வளர வேற, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது நீ வளர்கிறதுக்கு? சே
ஒன்று கொண்டு போய் என் தலையில் கட்டிட்டாங்களே. ஐயோடா, ஓவராக தான் சலிச்சிக்கிட்டேன். நான் தான் அதில் சொல்லணும், உன்ன மாதிரி ஒரு பெரிய பையனை கட்டிக்கிட்டதுக்கு. சொல்லுவடி சொல்லுவேன். இல்லை உன் தாத்தாவை சொல்லுண்டி. எனக்கு மட்டும் தான் தாத்தாவா, உனக்கு அப்பா இல்லை? வாய் மட்டும் உனக்கு அப்படி கிளியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தை பிடிச்சி அப்படி கிள்றாரு. நீங்கள் கணத்தை விடு, தள்ளிப்போ, என்ன விடு, நான் போய் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். எப்படி உட்காந்துட்ருக்கேன் பாரு, கையெடுமாம்மா. சும்மா இரண்டி, கொஞ்ச நேரம் அப்படி உட்காருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் அப்படியே வந்துட்டு அவரோட நெக் அப்படியே வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏன் சொல்லு மாமா. உன்னோட அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஒரு மாதிரி மைண்ட் ரிலீஃபாக ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் மாதிரி நல்லா இருக்குதுடி. அப்படியா? எனக்கு ஒரு ஸ்மெல்லுன்னு தெரியலையே. சி, ஒரு ரொமான்டிக்காக பேசும்போது பேச விடேன்டி, ஏன்டி இப்படி உடையில் என்ன ஒன்று பேசி கெடுத்து விட்டுட்ருக்கேன். சரி சரி சரி, கோவப்படாத, மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் ஷோல்டர் அப்படி காட்டுறீங்க. அவர் அப்படி சிரிச்சிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே அப்படி செஞ்சுட்டு உங்களை ஹக் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டைம் போயிருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படியே தான் நைட்டு டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்லாம் போயிட்டுருக்கும். ஒன் டே என்ன பண்ணுறீங்கன்னா, டைம் வந்துட்டு ஈவினிங் போல தான். ஓகே, டைம் வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு அவர் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு. ஸோ நீங்கள் அப்படியே தான் அவரோட அந்த ஸ்டடி ரூம் மாதிரி அவர் வந்துட்டு வச்சுருப்பாரு. ஸோ அங்கே போயிட்டு அப்படி பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு அப்படி உட்காந்து அந்த நோட் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு மாமா, என்ன ஏன் எங்கேயும் ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது? ஆமாம் மாமா, நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணுமே. எங்கே போகிற? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி கூப்பிட்ருக்கான், போகணும். கூப்பிட்ருக்கானா? யார்? ஜான் மாமா, நான் சொன்னேன்ல கிளாஸ்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் ஜான் அப்படின்னு சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த பையன் அவன் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே போகணும், ஹோல் கிளாஸையும் கூப்பிட்ருக்கான் மாமா. நான் என்ன தான் முடியாதுன்னு சொன்னாலும் அவன் கண்டிப்பாக வரணுன்ட்டான் மாமா. என்னால் தான் என்ன பண்ணுறதுனே தெரில. சோஃபி வந்திருக்கான் மாமா, நான் சோஃபி கூட போயிட்டு வந்துடுவேன். சோஃபி வந்திருக்காளா? ஆமாம். பத்திரமா போயிட்டு வந்துடுவியா? வேன் போயிட்டு வந்துடுவேன் மாமா. சரி, நீ சோஃபி கூட போ, நான் உன்னை கூப்பிட வரேன், சரியா? நீ எனக்கு கால் மட்டும் பண்ண, லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடு, ஓகே அப்படின்றாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. சோஃபி வாடி, மாமாட்ட கேட்டேன் ஓகேன்ட்டாங்க. அப்படியா, சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி அவள் வந்துட்டு அவள் ஸ்கூட்டியில் தான் அப்படி ஏற்றிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறா. அங்கே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நார்மல் தான். இப்போ வந்துட்டு நீங்களும் அங்கே பார்ட்டிக்கெலாம் போயிட்டு நல்லா கேக்கெலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக பார்ட்டி போகுது. அங்கே சின்ன பசங்க தான், பட் ட்ரிங்க்ஸ் கூட எடுத்துக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. பட் வந்துட்டு பசங்க தான், கேர்ள்ஸ் வந்துட்டு எதுவும் எடுக்கலை. இந்த கேர்ள்ஸ்லாம் சும்மா ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு அந்த மாதிரி வந்துட்டு சும்மா ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் டயங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. டயங்க அப்படியே வீட்டில் வந்து அப்படி பார்த்தோன்னா அவர் நோட்ஸ் எடுக்க உட்காந்துப்பாரு. உங்களை அனுப்பி வச்சதுலேருந்து இந்த மனுஷன் நோட்ஸ் எல்லாம் எடுக்கல, அப்படியே படப்பட உட்காந்துட்டு இருக்காரு. யார் அந்த ஜோன் மயிறு? எவனே தெரில, அழகாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், கிளாஸ்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸமாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்றா. இப்போ பர்த்டே படி கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக நான் போயே ஆகணும்னு போயிருக்கா. கையில் மாட்டேன், அவனை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு மட்டும் மனுஷன் பயங்கர வேண்டில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்களா? ஃபோன் வந்திருக்கோம். ஃபோன் பண்ணுறா. ஹலோ ஐயன். மாமா, எனக்கு கூப்பிட வாங்க, டைம் ஆயிடுச்சு, பார்ட்டிலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பார்த்துட்டு சரி இந்த வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் காலேஜ், ஓகே, காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறீங்க, படிச்சிட்ருக்கீங்க. மிடில் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே தான் காலேஜுக்கு கிளம்பிட்ருக்கீங்க. வருஷம்லாம் போயிடுச்சு ஓகேடா, நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் டேஸு, இயரு, மந்த் இயர் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி இவ்வளோ வருஷம் அதுக்கப்புறம்
நீங்கள் 14 இயர்ஸில் வந்துட்டு இது பண்ணியிருப்பீங்கள்ல, போயிருப்பீங்க டைம் கூட. இப்போது வந்துட்டு உங்களுக்கு என்ன இயர்ஸ் இருக்கும்? காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுக்கு என்ன இயர்ஸ் இருக்கும்? 17ஆ? இல்லை 18 18 ஆயிடுச்சா என்ன? இல்லை 17. ஓகே 17க்குள்ளே வச்சுக்கலாம். 17 ஆயிருக்கு. இப்போ தான் நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஓகே 17 இயர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் காலேஜ் வந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே தான் டைம் கூட வந்துட்டு அப்படியே வந்து போயிருப்பீங்க. அவர் தான் உங்களை காலேஜுக்கு கொண்டு போய் விடுறது, அப்புறம் வரும்போது அவர் கூடயே வர்றது அப்படி தான். ஏன்னா அவர் வந்து ப்ரொஃபஸர் இல்லையா? ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, அவர் காலேஜில் தான் படிக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் டீச்சர், கிளாஸஸ் வந்துட்டு இன்சார்ஜ். ஓகே, அவரோட கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு கவனிச்சிட்ருக்கீங்க. பக்கத்தில் பார்த்தா அந்த பையன் தான், அதாவது ஜான், நான் சொன்னேன்ல அவங்க கிளாஸ் நல்லா ஹேண்ட்ஸமான பையன், அவன் தான் உங்ககிட்ட உட்காந்துட்ருக்கான். அது ஆக்சிடென்ட்லி தான் நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட உட்காந்துருப்பீங்க. அவங்க பெஞ்ச்மேட் ஆகிருப்பான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. இல்லை பெருசாக அது இருக்காது, பட் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அந்த மாதிரி பாண்டிங் தான். டேங்க்கு தான் பார்க்க பற்றிக்கிட்டு வரும். 2 மந்த்தாக அப்படி தான் இருப்பார் மனுஷன். ஐயோ இவனை தான் சொல்லிட்டு இருந்தாலான்ட்டு ஃபஸ்ட் டேவே ஒரு மாதிரி செம்மையாக வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இது பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ அப்படியே தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவன் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, பையன் என்னடா இந்தா சாக்லேட். ஏய் தேங்க்ஸ்டா, உனக்கு எப்படா தெரியும் எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கணும்? சோஃபி தான் சொன்னாடி. ஓ சரி தேங்க்ஸ்டா. வயன் சார், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இங்கே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அங்கே என்ன பேசிகிட்ருக்க? இல்லை சார், அது சும்மா. ஜான், எந்தி சார், 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை சார், அது டவுட்டு என்கிட்ட கேட்கணும். அங்கே யார்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? உங்களுக்குள்ளே கேட்டால் கிளியர் ஆயிடுமா? இல்லை சார், அது வந்து 2 பேரும் வெளியே போங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ அவங்க 2 பேரையும் வெளியே தத்திட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க வெளியே நின்றுட்டு. அங்கே தான் அவர் வந்து பார்க்காரு, பட் கண்டுக்கல. நீ என்னமோ முறைச்சிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிப்பீங்கன்னா, அப்படியே வந்துட்டு அவன் கூப்பிட்ருப்பான் கேண்டீன் போகலாமான்ட்டு, நீங்களும் அவங்க கூட போயிருப்பீங்க. உங்களுக்கு சோறுன்னு சொன்னால் போதும், யார் கூப்பிட்டாலும் பின்னாடி போயிடுவீங்க. ஸோ அவன் கேண்டீனில் நிறையா வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே பேன் போயிட்டீங்க. இப்போ அப்படியே தான் உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். நீங்களும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே பேடான்னு உட்காந்துட்ருப்பீங்க. இதெல்லாம் டைம் வந்துட்டு அவரும் வந்து பார்க்க தான் செய்கிறாரு. ஏன்னா பிரேக் டைம் வந்துருக்கும். இப்போ அப்படியே வந்திருப்பாரு அந்த சைடாக. அப்போ பார்த்துருப்பாரு மனுஷனுக்கு அப்படியே ஏறுது, செம்ம கோவம் தான். ஆனாலும் அதை வெளியே காட்டாமல் அவர் பாட்டுக்கு தான் இருப்பார். ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு இப்போ வந்திருப்பீங்க. இப்போ ஒரு ஈவினிங் போகிறது அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு நல்லா பேசிட்டு அப்படி சும்மா வந்துட்டு கேஷுவலாக தான் இருப்பீங்க. அவர் நோட்ஸ் எடுத்துகிட்ருப்பார், நீங்கள் உங்களுக்குள்ளே ஒர்க் எதுனா பண்ணிவிட்டு அப்படி இருப்பீங்க. ஸோ அப்போ டைம் வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருப்பாரு, நோட்ஸ்லாம் எடுத்துகிட்ருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு திடீர்னு என்ன நினச்சிருப்பீங்கன்னு தெரில, சும்மா பேச்சு வாக்கில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜான் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் மாமா, அவன் ரொம்ப யங்காக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப க்யூட் அண்ட் ஹேண்ட்ஸம், ரொம்ப ப்ரில்லியண்ட்டும் கூட. நீ ஏன் மாமா எங்களை வெளியே தொத்துற? அவன் எனக்கு சாக்லேட் தான் கொடுத்தான் தெரியுமா? அங்கே வச்சு எல்லோரும் முன்னாடி சொல்லவா முடியும் அவன் எனக்கு சாக்லேட் கொடுத்தான்னு? அவன் ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? அவனுக்கு நான் அழுதா கூட அவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அவன் தான் ஃபஸ்ட்டாலாம் வந்து எனக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லுவான். ஒரு வாட்டிலாம் என்னை ஒருத்தர் ரொம்ப ரேக்கிங் பண்ணான். அவன் தான் போயிட்டு பயங்கரமாக அவனை வந்துட்டு மிரட்டி விட்டு வந்தான். நல்ல வேலை சண்டை எதுவும் போடலை அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வந்துட்டு வக்காலத்து வாங்கிட்டு ரொம்ப வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. டேங்க் வந்துட்டு இது கேட்கவே முடியல. ஸ்டில் அவருக்கு பயங்கர கோவம் இருக்குது. ஆனாலும் அதை வெளியே கட்டாமல் அப்படி சார்ந்த சிறுவு அப்படியே வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. எதுவுமே ஃபேஸில் ரியாக்ஷன் கொடுக்காம அப்படி உட்காந்து உள்ள நான் கொழுந்து விட்டு எரியுது. அது உங்களுக்கு தெரில. நீங்கள் பாடிக்கு இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படியே பயங்கரமாக அவனை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. அவனை மாதிரி ஒரு பையன் ஹஸ்பண்டாக கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையிலே அவனை கட்டிக்க போகிறவன் கொடுத்து வச்சவன் மாமா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்டே சொல்லிட்டுருக்கீங்களா? அவருக்கு செம்மையாக காண்டாகுது. சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் விட்டுட்டார். ஒன்றும் பெருசாக பேசிக்கல. அப்படியே கேட்டும் கேட்காதமா அப்படி தான் இருப்பார். நீங்கள் 2 பேரும் அப்படி தான் வெளியே போகிறது வர்றது. அவர் வந்துட்டு உங்களுக்கு சும்மா வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த சின்ன வயசில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தார் தான். ஆனால் கொஞ்சம் வளர அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கம்மி பண்ணிட்டார்.
அது ஏன் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் உங்கள்கிட்ட மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ வரைக்கும் ரொம்பலாம் அந்த மாதிரி டச் கிடையாது. ஜஸ்ட் உங்களை ஹக் பண்ணுவார், ஜஸ்ட் உங்கள் ஃபோர்வர்டில் கிஸ் பண்ணுவார், உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குவார், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண மாட்டார். அதுக்குள்ளே எப்படி கண்ட்ரோலாக அப்படி தான் இருப்பார். ஓகே, இப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே வந்துட்டு உங்களுக்கு பர்த்டே. ஸோ நீங்கள் அப்படியே மார்னிங் கண்ணை கசிக்கிட்டு கீழே இறங்கி வரீங்க. டேங் அப்படி பார்க்காரு. ஹாப்பி பர்த்டே வயன். மாமா உனக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்கும்? ஒவ்வொரு வருஷம் உனக்கு ஃபஸ்ட்டு நான் தானே விஷ் பண்ணுறேன். ஆனால் இந்த வாட்டி நீ ஃபஸ்ட்டு கிடையாது. எனது? ஆமாம், எனக்கு 12 மணிக்கு ஜான் விஷ் பண்ணிட்டான் தெரியுமா? கொப்பம் அவனை என் கையில் கட்டச்சான். அவனுக்கு சங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் பயங்கரமாக அவனை வந்துட்டு கொல்ல வெறியில் பயங்கரமாக இருக்கார். அவன் கையில் மாட்டா கொல்லணும் அப்படிங்க மாட்டிருக்காரு. பயங்கரமாக இருக்காண்டாகுது. ஸோ அதை எதையும் காட்டலை. ஓ அப்படியா, இந்த வாட்டி இப்போ நான் செகண்ட் விஷா அப்படின்னு அவர் சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் சிரிச்சுட்டு பேசிகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்போவும் இல்லைங்கிற மாதிரி தலையாடுறீங்க. அப்போ எத்தனாவது விஷடி? நான் தேர்ட் விஷ். செகண்ட் விஷ் என் ஃப்ரெண்டு சோஃபி. அவனை இறங்கி வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு மெசேஜில் விஷ் பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கா செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இது இப்படி ஆகிட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் எப்போவும் நம்ம தான் கொடுப்போம். இப்போ என்ன யார் யாரும் முந்திட்டு வராங்க எனக்கு மட்டும் மனுஷன் பயங்கரமாக கண்டாடுறாரு. சரி ஏதோ இருந்துட்டு போதுங்க மட்டும் அப்பவும் விட்டுட்டாரு. ஈவினிங் வந்ததும் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம். ஓகே, ட்ரெஸ்ஸா? எதுக்கு மாமா? உனக்கு பர்த்டேகளுக்கு ட்ரெஸ்ஸெலாம் எடுக்க வேணாமா? எடுக்கலாம், எடுத்து இப்போ என்ன பண்ணுறது, எப்போவும் போல தானே. செலிப்ரேட் பண்ணுவோம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடு. ஓகே, நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம முக்கால்வாசி தனியாக தானே நம்ம பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி நம்ம பெருசாக எல்லோரையும் கூப்பிட்டு நல்லா டெக்கரேட்லாம் பண்ணலாம். ஓகே ஓகே, நான் இன்வைட் பண்ணுறேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தான் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே தான் காலேஜ் கிளம்புறீங்க. டைமும் கூப்பிட்டு போய் அப்படி விட்டுட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தான் வந்துட்டு இப்போ அப்படியே கிளாஸில் இருக்கீங்க. இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என்ன சிலிமிஷம் பண்ணாலும் சேட்டை பண்ணாலும் டைம் வந்துட்டு எதுத்துட்ருந்தால எதுவுமே இது பண்ணல. ஏன்னா அவங்க பர்த்டேன்னு தெரியல. ஸோ அதனால் எதுவும் பண்ணாமல் இருக்கார், அமைதியாக இருக்கார். என்ன பண்ணால் அப்படி பல்லில் கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கார். அவன் வேறு ஓடையில் இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேங்க்கு சுத்தமாக முடியல தான். பட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வாயை மூடிட்டு மனுஷன் இருக்கார். ஸோ இப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஈவினிங் 6:30 டைம் போல் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் டெக்கரேட்லாம் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கூட்டு போயிட்டு டைம் இப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. இது ஓகே அது ஓகே அப்படின்னு வச்சு பார்க்காரு. இப்போ ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ராக் மாதிரி ஃபுல் ஃப்ராக் மாதிரி நல்லா பர்ஃபியாக அப்படி அழகாக அப்படி வந்துட்டு பேர்ல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பஃப் ஹேண்டு பேர்ல்ஸ் வந்துட்டு சென்டரில் வச்சு கீழே நல்லா பஃப்னு அப்படி நிறைய கிளாத்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு வாங்கியிருக்காரு. பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கலெக்ஷன் வேறு எல்லாரும் இப்போ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்துட்டு பேக் பண்ண சொல்லியிருப்பீங்க. ஸோ அதையும் வந்து பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு 7:30 போனதால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. நீங்களும் அப்படியே தான் உங்கள் ரூமில் வந்துட்டு ரெடி ஆகிட்ருப்பீங்க. அந்த ஃப்ராக்கை போட்டுட்டு லைட் மேக்கப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லாம் போட்டு அப்படியே இப்போ கீழே இறங்கி வரீங்க. டேங் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்க்காரு. அப்படியே பார்க்குறதுக்கு இந்த பார்பி இதில் பார்பி மாதிரி இருக்கீங்க. பார்க்குறதுக்கு இந்த சிண்ட்ரெல்லா பட பார்பி மாதிரி அப்படியே அழகாக இருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு தேவதை மாதிரி அப்படி பயங்கரமாக இருக்கீங்க. அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு ஓய் மாமா எப்படி இருக்கேன் சொல்லு. உனக்கு என்னடி ஏஞ்சல் மாதிரி இருக்கிற ஏன்? தேங்க்யூ. கேக் வெட்டலாமா வா அப்படின்ட்டு டேங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. போயிட்டு அப்படியே தான் இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அசம்பிள் ஆகிருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் உங்களை கேக்கையும் கட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு கேக் கட் பண்ணுறீங்க. இந்த என்னது ஸ்ப்ரே எல்லாம் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்து வெடிச்சு அப்படியே பயங்கரமாக வந்துட்டு அது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் கேக்கெலாம் வெட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு டேங்க்கு தான் அப்படியே விட்றீங்க. டேங்கும் உங்களுக்கு விட்றாரு. செகண்ட் சோஃபிக்கு எப்படி விட்றீங்க? சோஃபியும் உங்களுக்கு விட்றா. அப்புறம் ஜான் வந்துட்டு வாங்கி உங்களுக்கு விட்டுடுறான். நீங்களும் ஜானுக்கு விட்றீங்க. டேங்க்கு பொறுக்கலை. தேங்க்யூ ஜான், நான் கூப்பிட்டேன்னு வந்ததுக்கு. உண்மையிலே இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையனை கூப்பிட்டதும் வந்ததும் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது.
அப்படிங்க மட்டும் சும்மா அவனை டீஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்படி வந்துட்டு ஒரு டோனில் பேசிகிட்ருக்கீங்க. டேங்க் இது சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அவனும் வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் வலிகிற மாதிரி தான் பேசுகிறான். நான் எப்படி வயன் வராமல் இருப்பேன், நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மட்டும் ஒரு மாதிரி தான் பேசிகிட்ருக்கான். நீங்களும் ஓ அப்படிங்கிற மட்டும் பயங்கரமாக நீங்களும் கொஞ்சம் வலிகிற மாதிரி தான் பேசிகிட்ருக்கீங்க. டேங்க்கு சுத்தமாக அது பார்க்க பிடிக்கல, அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாரு. வயன் என்ன மாமா, நீ பார்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து படு, ஓகே? எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். மாமா அதுக்குள்ளேயுமா பார்ட்டி இப்போ தானே ஆரம்பிச்சிது, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தலை வலிக்குது. மாமா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயேன். ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. மாமா சொன்னால் கேளுவையன், எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. சரி போ, நான் உன்னை பேர வந்து பார்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிட்டு தூங்க போயிருப்பார். நீங்கள் அப்படியே தான் செலிப்ரேட்லாம் பண்ணி நல்லா பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் போயிருப்பாங்க. ஸோ சோஃபி தான் இருந்திருப்பா. வயன் எனக்கு என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சரியாக படலை. என்னது பண்ணுறது சரியாக படல? நீ ஜான்கிட்ட கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ண. எதுக்குடி? ஓ மாமா ரொம்ப பொசசிவ் ஆகுறாரு. என்னது பொசசிவ் ஆகுறாரா? என்னடி விளாண்டுட்ருக்கியா நீ? என்ன பேசுகிற நீ? அவர் ஏன் பொசசிவ் ஆக போகிறாரு? உனக்கே தெரில ஜான் உன்ட்ட வாலிறான்னு தெரியும் தான், நீயும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துட்ருக்க. அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு தெரியுமா? அப்படிலாம் என் மாமா ஒன்றும் பெருசாக நினச்சிக்க மாட்டார். அவர் ரொம்ப சில்லான ஒரு ஆள். அவர் எல்லாத்தையும் வந்துட்டு நார்மலாக அப்படி எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் ஒன்றும் சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டார்டி அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க. ஒருவேளை அவருக்கு உள்ள ஹர்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுன்னா தெரியலையே. சரி ஓயன், நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன், ஓகே? ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே வயன். தேங்க்யூ. ஓகே பாய். பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவளும் போயிருப்பா. நீங்களும் வந்துட்டு ஓகேன்ற மாதிரி உங்கள் ஃப்ராக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே தான் வந்து படுக்க வந்துருப்பீங்க. நீங்கள் இப்போ டைம் கூட தான் படுப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து படுக்கிறீங்க. இப்போ தான் டைம் உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக திருமணம் மணிக்கு படுத்துருக்காரு. நீங்களும் சரி அப்படிங்கிற மட்டும் உங்கள் பாட்டுக்கு வந்து படுத்துட்டீங்க. இப்போ அந்த சைடு அப்படியே டைங்க பார்த்தா மனுஷன் தூங்கவே இல்லை. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அது கோவமா இல்லை வந்துட்டு கலக்கமா என்னன்னே தெரில. கண்ணில் அவ்வளோ ஒரு வலி, ஒரு மாதிரி ஃபீலிங், ஒரு ஜெலஸ்னஸ்ஸாக, இல்லை தனக்கு பிடிச்ச ஒன்று நம்மளை விட்டு போகுதோங்கிற பயமா, ஏக்கமா, இல்லை தவிப்பா அப்படின்னு எதுனே தெரில. அந்தளவுக்கு ஏதோ எமோஷன்ஸ்லாம் அவரோட கண்ணில் வந்துட்டு தோணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போயிட்டுருக்குது. இப்போ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு டைம் வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் நீங்கள் வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு உங்கள் ஒர்க் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ டைம் வெளியே இருந்து அப்படி உள்ள வந்துருப்பாரு. வயன் ஆமாம் நம்ம இந்தியா போகிறோம். ஏன்னா இந்தியாவா? நிஜமாவா? ஆமாண்டி இந்தியா போகிறோம். மாமா என்ன போய் சொல்கிறியா? இந்தியா போய் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உனக்கு தெரியலையாடி? எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு 14 வயசு இருக்கும்போது வந்தோம். இப்போ 15, 16, 17 ஒரு 3-4 வருஷம் இருக்குமா? போய் பார்க்கணும்ல. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என் அப்பா அம்மாவையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு. போய் பார்த்துட்டு வருவோம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். என் அம்மா அப்பா பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகிட்டு. ஃபோன்லேயே பார்த்து பேசிகிட்ருக்கோம். நேரில் பார்க்கணும் தானே? போகலாம் அம்மா, கண்டிப்பாக போகலாம். என்றைக்கு போகிறோம்? நாளைக்கா? அது என்ன உடனே சடனாக? இல்லை, நான் ஆல்ரெடி யோசித்து தான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம போகலாம் நாளைக்கு, ஓகே? நாளைக்கு காலையில் ஃப்ளைட். நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டா? இல்லை எனக்கு புரியல. நீ அப்போ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ள ஏதோ ஒரு மாதிரி சம்திங் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே அப்படிங்க மட்டும் விட்டுருப்பீங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் நீங்களும் டைம் வந்துட்டு இப்போது அப்படியே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு போயிட்டுருக்கீங்க.
யா இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இப்போ ரீச் ஆகிருப்பீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் டாக்ஸி புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. அது அவங்க பெரிய ஃபேமிலி, உங்களோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமான்னு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாச்சே. ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே இறங்குறீங்க. எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கட்டி பிடிக்காங்க. ஏ ஒயன் வாடி டயாங்க, உனக்கு இப்போ தான் கண்ணு தெரிஞ்சுதான் எங்கள் பிள்ளைய அப்படியே கூட்டு போய் வச்சுக்கிட்டேடாங்க மட்டும் அவங்க அம்மாலாம் வந்துட்டு அடிக்காங்க. அப்படியே கூட்டு போய் வச்சுக்கிட்டே எங்கள் கூட்டே வரணும்னு தோணேன். எத்தனை வாட்டி வர சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி கூப்பிட்டு வச்சுட்டு நிறைய பலகாரம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அப்படியே ஸ்வீட்டு காரம்னு நிறைய இது கொடுத்தவங்களை அப்படியே வாய் ஃபுல்லாக நினச்சிட்ருக்காங்க. டேங்க் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட போனது தானே. அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ நீங்கள் குட்டி பிள்ளை இருக்கும்போது பார்த்தது அப்படி கொஞ்சம் வளர வளர அவங்கள வீடியோ கால் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. இப்போ நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஐயோ என் பொண்ணு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க உங்கள் அம்மாலாம். அம்மா நான் உன் பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு வாயை வந்துட்டு விட சொல்கிறீங்கன்னா அவங்க அம்மா வாயை பிடிச்சி உள்ள லட்டு ஸ்வீட்டுன்னு நிறையா திணிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே கையை தட்டிவிங்க. போதுமா வாய் ஃபுல்லாக நுரைக்கிற போதும் இதே திங்கும்ல. சரி விட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே டேங்க் பேசவே முடியல. வாய் ஃபுல்லாக ஸ்வீட்டு. அவரும் ஊங்காரு. வாய் ஃபுல்லாக அமைக்க வச்சுட்டாங்க. அவருக்கு பேசவே முடியாது, அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க. அவரும் இப்போ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து நார்மலாக இப்போ உட்காந்துட்டு நல்லா பேசிகிட்ருக்கீங்க. எல்லோரும் குட்டி வாண்டெல்லாம் வேறு இருக்குது. எல்லாம் அவங்க கூட அப்படியே நல்லா ஜாலியாக விளையாடுதுங்க. அப்புறம் நீங்கள் ஷெரின் பார்க்குறீங்க. அவளும் நல்லா வளர்ந்து அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஏ ஷெரின் என்னாடி ரொம்ப அழகாயிட்ட பத்தியா, எனக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் சொல்லவே மாட்டேங்கிறேடி, இவ்வளோ அழகாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் கேட்டுட்ருக்கீங்க. அவளா போடி சும்மா வந்துட்டு எனக்கு கலாய்க்காத, உன்னை விடையே நான் அழகாக இருக்கேன். ஐயோ உண்மைக்கும்டி இந்த கிராமத்து அழகுலாம் வருமாடி சிட்டி சைடு இருந்தா? ரொம்ப பண்ணாதடி, நீ கொரியாவில் இருக்குன்னு ஓவராக சீன் போடாத. நான் கிராமத்தில் இருந்தாலும் நான் அழகாக தானே இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? அதை தாண்டி நானும் சொல்கிறேன், உனக்கு என்ன குறைச்சல்? ரொம்ப அழகாக இருக்க. போதும் சும்மா என்னை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட அப்படியே விளாண்டுட்ருக்கீங்க. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு ஷெரின் கூட அப்புறம் கொஞ்சம் பசங்க கூடலாம் சேர்ந்துட்டு அப்படியே தோட்டத்து சைடு போயிருப்பீங்க. அப்படியே அங்கே போயிட்டு நல்லா மாங்காய் புளியங்காய் நெல்லிக்காய் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பறித்து நல்லா சாப்பிட்டுட்டு டயங்கும் கூட தான் வந்திருப்பார். எல்லாமே அப்படி ஜாயின் பண்ணி தான் அப்படி போயிருப்பீங்க. போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இளநீலாம் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படியோ ஒரு 3 days கிட்டே போயிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக டைம் வந்துட்டு அதாவது 4th day. இப்போ வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கும்போது, அதாவது டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து டைம் வந்து சொல்கிறாரு, சரி டேஸ் ஆயிடுச்சு வந்து நான் வந்துட்டு போகணும், கொரியாவுக்கு போகணும், இன்னும் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது எடுக்கணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது பார்க்கணும். ஸோ நான் கொரியா போகணும், நாளைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே தான் ஆமாம் கிளாஸ்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நானும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ டைம் வந்து அப்படி ஒரு மாதிரி பார்க்காரு. அது வந்து சரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்கிங்க. என்ன மாமா எதாவது சொல்லணுமா? சொல்லணும் தான், நீ சாப்பிட்டு பேசலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருப்பீங்க. அந்த சோஃபா சேர் அந்த மாதிரிலாம் போட்டு எல்லோரும் அப்படியே ஒரு இடமா குடும்பமாக அப்படி கூடி உட்காந்துட்ருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டே கூட சொல்லிப்பேன், அந்த கூரை இல்லாத அந்த வீடு மாதிரி இப்படி இருக்கும். வீட்டில் நடுவில் மட்டும் கூரை இல்லாமல் அப்படியே நடுவில் அந்த இது மாதிரி கலசம் மாதிரி வச்சு தண்ணியில் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துக்குள்ள அப்படி சும்மா உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே தான் டைம் வந்துட்டு இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பேசுகிறாரு. ஓகே, நீ வரப்போகிறதில்ல, நீ இங்கே தான் காலேஜ் கன்டினியூ பண்ண போகிற, உன் டிசிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நீ இங்கே தான் காலேஜ் கன்டினியூ பண்ண போகிற, நான் மட்டும் தான் கொரியா போகிறேன். என்னது? இல்லை எனக்கு புரியலை. நான் எதுக்கு இங்கே காலேஜ் கன்டினியூ பண்ணணும்? அப்போ நீயும் இங்கே இரு, நீ மட்டும் போகிறாங்க. இங்கே பாரு, அது வந்து இது இல்லை, இது சரி வராது. புரியலை, என்ன சொல்கிற மாமா? நீ என்ன சரி வராது? நீங்கள் பாரு, உனக்கும் எனக்கும் ரொம்பவே வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது, புரியுதுல? நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன்.
உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நம்ம அதை தான் வாழணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் லைஃப்பை அழிச்சிக்கூடாது. உனக்கு இப்போ தான் நிறைய இது புரிய வந்திருக்கு, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிற. ஸோ உனக்குன்னு ஆசைகள் கனவுன்னு நிறையா இருக்கும். இப்போது என்னை மேரேஜ் பண்ணியிருக்கனால உனக்கு அதெல்லாம் பறிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீ வந்துட்டு என் கூட இருக்க வேணாம். ஐ மீன் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க வேண்டாம்னு சொல்ல வரேன். அது நல்லா இல்லை. ஸோ நீ இங்கேருந்தே காலேஜ் கன்டினியூ பண்ணு, நான் கொரியா போகிறேன். அங்கே எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பொண்ணு கிடைக்காமல போயிடும். நான் பார்த்து அங்கே எப்படி மேட்ச் பண்ணி செட்டில் ஆகிடலான்னு இருக்கேன். ஸோ நீ இங்கே படித்து உனக்கு உன்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான அழகான ஹைட்டான வெயிட்டான உனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள பையன் கண்டிப்பாக இங்கே கிடைப்பாங்க. இங்கே இல்லாட்டாலும் நீ வேறு ஏதாவது சிட்டியில் கூட போய் படிக்கலாம். ஸோ அவங்களையும் கிடைக்கலாம். ஸோ நீ மேட்ச் பண்ணிக்கோ, உனக்கு அதான் நல்லது. உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், நான் அதையும் பார்க்கணும்ல. ஜஸ்ட் அவங்க ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நானும் அதை பிடிச்சி தங்கிட்டு இருக்கக்கூடாது பாரு. இல்லை நீ என்ன பேசுகிற மாமா, எனக்கு புரியல. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு புரியல. இப்போ என்ன சொல்ல வர நீ? நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்கிறியா? ஆமாம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்கிறேன். நான் கட்டின தாலியை ஃபஸ்ட்டு கழட்டி கொடு. என்ன பேசுகிற நீ? என்ன பேசிகிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்க நீ? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட காலர் தான் அப்படி பிடிக்கிறீங்க. டேங் வந்துட்டு உங்கள் ஹேண்ட் அப்படி பிடிச்சிட்டு, ஓய்யா நீங்கள் பாரு, ப்ராக்டிக்கலாக யோசி. நம்ம லைஃப்பை நம்ம அழிச்சிட்ருக்கோம், உனக்கு புரியலையா? நம்ம அன்றைக்கி அப்பாவுக்காக தான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் இப்போ நல்லா தானே இருக்கார். உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோ. நான் உனக்கு கரெக்டாக இருக்க மாட்டேன், புரியுதா? உனக்கு ஏற்ற மாதிரி யங்கா நல்லா அழகான நல்லா படித்த பையன் கிடைப்பான், கண்டிப்பாக கிடைப்பான். எனக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பொண்ணு கிடைக்கும். ஸோ நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், நீ உன் லைஃப்பை பாரு. நம்மளுக்கு இன்னும் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் கூட பண்ணல, உனக்கு தெரியும்ல. ஸோ நான் கட்டின தாலியை மட்டும் கழட்டி கொடு போதும். அதை அறுத்துறாத, ஏன்னா அது ஹஸ்பண்ட் இறந்தவங்க தான் அறுத்து கொடுப்பாங்க. நான் அவசரோட தானே இருக்கேன், கழட்டி மட்டும் என் கையில் கொடு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட கணத்துலேயே அப்படி ரொம்ப ஸ்பீடாக இல்லை, லைட்டாக அப்படி அடிக்கிறீங்க. 2 கணத்தில் இப்படி மாறி மாறி அடிக்கிறீங்க. என்ன பேசுகிற நீ? என்ன உன் வாய் இருக்குன்னு ரொம்ப பேசுவியா நீ? தாலியை கழட்டி கொடுக்கணுமா? அவ்வளோதான் உனக்கு? என்ன அம்மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்காங்க மாமா? நீ பார்த்துட்டே இருக்க தாத்தா, நீ அதை சொல்லு தாத்தா. அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு? போயன் அழுகிறதுனாலையும் கத்துறதுனாலையும் எதுவும் வந்துட்டு மாறாது. சும்மா சீன் போடாமல் தாலியை கழட்டி கொடு. சீன் போடுறேன்னா உனக்கு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு புரியல. நீ என்னை எப்படி பார்த்துன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை என் ஹஸ்பண்டாக தான் பார்த்தேன். உன் கூட 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் வாழ்ந்துருக்கேன். எனக்கு என் மாமா பற்றி தெரியும். உன் கூட வாழ்ந்துட்டேன் மாமா. திடீர்னு உன்னை விட்டு போன சொன்னா நான் எங்கே போவேன்? எனக்கு யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது மாமா. எனக்கு உன்ன மாதிரி எந்த ஹஸ்பண்ட் அமையாது மாமா. உன்ன மாதிரி கேரிங்கெல்லாம் யாருமே உன் இடத்த எனக்கு ஃபில் பண்ண முடியாது. நீ இல்லாத லைஃப்பும் எனக்கு லைஃப் கிடையாது மாமா. நான் எப்போ முடிவு பண்ணிட்டு நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு திடீர்னு தூக்கி போட்டு போட சொல்கிறேன். என்னால் எப்படி முடியும்? நீதான் இந்த நெஞ்சில் அப்படியே ஆணியை வச்சு குத்துன மாதிரி பதிச்சு வச்சுட்டேனே. அதை எப்படி பிடிங்க வீச சொல்றியா நீ?
என்னால் முடியாது. என்னை கொன்னுட்டு வேணா நீ போ. நான் செத்துட்டா அதுவும் செத்து போயிடு. நீ அப்புறம் ஃப்ரீயாக போயிடலாம். ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது நீ என்னை விட்டு போகணுன்னா அதை நான் செத்ததுக்கு சமந்தான். நடப்போனமா வாழ்வேன். உன் பாட்டுக்கு நீ ஏதாவது பேசுவ, ஆனால் என்னை பற்றி நினைக்க மாட்டியா? என்னோட மைண்டில் என்ன ஓடுதுன்னு உனக்கு தெரியலையா? நான் உன்னை எப்படி பார்த்தேன்னு உனக்கு புரியலையா? நான் உன்னை வெறும் என்னோட மாமாவை தான் பார்த்தேன்னா சொல்லு. என் கண்ணில் லவ்வை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட காலரை பிடிச்சி அப்படியே அவரோட ஐஸை பார்த்து கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஐஸை தான் பார்க்குறாரு. உங்கள் ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. உங்களுக்கு அப்படியே கண்ணீராக ஓடிட்டுருக்கு. டேங்க்கும் அப்படி தான் ரொம்ப டியர்ஸாக வந்துகிட்டே இருக்கு. தெரியுதா இல்லையா? என் கண்ணில் காதல் தெரியுதா இல்லையா? சொல்லு. தெரியுதுல்ல? ஏன் மாமா இப்படி பண்ணுற? எனக்கு நீ தான் மாமா வேணும். வேறு எதுவும் வேண்டாம். இந்த படிப்பு கிடைப்பு வேலை எதுவுமே வேண்டாம். உன் கூடையே மட்டும் இருந்துடுறேன். என்னை விட்டு மட்டும் போயிடாத. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத மாமா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அவர் அப்படியே ஹக் பண்ணிட்டு மனுஷன் அப்படியே உடஞ்சிட்டாரு. அவருக்கு இப்போ தான் புரியுது நீங்களும் அவர் சீரியஸாக இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்கிறது இப்போ தான் புரியுது. அதெல்லாம் சும்மா தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. அந்த பையனை பிடிக்கும் அப்படி இருக்குன்னு சும்மா கேஷுவலாக பேசினது தாங்கிறது இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது. அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களை தான் அப்படியே வந்துட்டு நிமித்தி அப்படியே பார்க்குறாரு. பையன் சீரியஸாக உனக்கு என்ன பிடிக்குமா? ஏன்? ஐயோ மாமா உனக்கு பிடிக்காமல அவன் கூட இவ்வளோ இருந்தேன் நான். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, என்னைக்கு நீ என் கழுத்தில் தாலி கட்டினியோ அன்னையிலேருந்தே உன்னை லவ் பண்ணுறதா இருக்கு. நீ என்னை ஒவ்வொரு நாளையும் எப்படி பார்த்துக்குவேன்? உன்ன மாதிரி என் அப்பா அம்மா கூட என்னை பார்த்துக்கிட்டது கிடையாது. நீ ஒரு டைமண்ட் மாதிரி உன்னை தூக்கி அப்படியே வீசிட்டு போயிடுவேன் நான். நீ கிடைக்கணுங்கிறதுக்காக எது வரைக்கும்னாலும் நான் போக தயார். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். ஐ லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. சாரி வேன், சாரி என்னை மன்னிச்சிருடி. நான் ஏதோ தெரியாமல் ஏதோ மைண்டில் உன்னை பற்றி புரிஞ்சுக்காம தப்பா சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறாரு. நீங்களும் சேம் அழுகிறீங்க. அப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ அப்படியே தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வந்துட்டு சரி சரி அதெல்லாம் நார்மல் ஆகிட்டல, ஓயன்மா அந்த தாலியை கழட்டிடு. அம்மா என்ன பேசுகிற நீ? கழட்டி கொடுடி. அதை ஒன்றும் நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். உங்களுக்கு அஃபிஷியலாக மேரேஜ் வச்சுருக்கோம். அதை வந்துட்டு மண்டபம் புக் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி பத்திரிக்கைலாம் அடித்து வைக்கலான்னு வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு அப்போ வந்து உனக்கு புதுசாக தாலி கட்டி கொடுப்பான். அதை நீ ஃபஸ்ட்டு அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே உங்கள் தலைவலியை அப்படி கழட்டி கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கே அப்படியே டேஸாக வருது. டேங்க் அப்படியே பார்க்க ஒன்றும் இல்லாடி நான் கட்டிட வேண்டிய அப்படிங்க மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஆதே சொல்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே டேங்க் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. கட்டிடுவല്ലോ எப்படியே ஏமாற்றிட்டு ஓடி போனோம். மாமன் கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். அப்படிலாம் ஒன்று ஏமாற்றிட மாட்டேன். நான் தாண்டி உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். வேறு எவனையே கட்ட விட்டுருவேன். பெரியவன் மாதிரி எப்போ பேசினேன்? அதெல்லாம் சும்மா பேசுகிறது தான். நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரை பார்த்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அவரும் அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களுக்கும் அவருக்கு வந்து மேரேஜ் அஃபிஷியலாக வச்சுருப்பாங்க. எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு பயங்கர ஊரே வருது. ரெண்டு எல்லோரும் முன்னாடி அப்படி அழகாக உங்களுக்கு அப்படி தாலிலாம் கட்டுறாரு. மனுஷன் இந்த வாட்டி உங்களை சாரியில் பார்க்கும்போது அப்படியே பெரிய பொண்ணு அழகாக இருக்கீங்க. ரொம்ப ஃபஸ்ட் டைம் அந்த இதில் பார்க்கும்போது ரொம்ப குட்டி பொண்ணு, ஐயோ இதுக்கான பொண்ணுக்கு சாரி கட்டி கூட்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நீங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. அப்படியே அழகாக ஒரு பொண்ணு கல்யாண பொண்ணு எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கீங்க. அப்படியே அழகாக உங்களுக்கு தாலிலாம் கட்டி அப்படியே நெத்தி வகுடு அந்த இதில் அப்படியே வந்துட்டு குங்குமம்லாம் வச்சு அவங்க தாலியும் குங்குமம் வச்சு விட்றாரு. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மெட்டிலாம் போட்டு விட்றாரு. ஒன்றல்ல ஓராயிரம் நெஞ்சுக்குள் யுத்தம் வரும் உல்லாசம் நூறாயிரம் என்னென்மேல் கொண்டு வரும் பாசம்
எங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீராக வருது. தேங்காய் அப்படியே உங்கள் கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு உங்கள் நெத்தியில் அப்படியே ஒரு கிஸ் கொடுக்காரு. நீங்களும் அப்படியே தேங்காய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. போதும் போதும் போதும், ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்கப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வேறு கத்துறாங்க. நீங்களும் தேங்காய் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு நவுண்டுட்டீங்க. இப்போ அப்படியே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அப்படியே போகுது. இப்போ ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. இப்போ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாரிலாம் மாற்றி இப்போ வந்துட்டு அவங்களுக்கு பால் சம்பளம் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை அப்படியே பார்க்குறீங்க. பாவம்மா, அம்மா இப்போ இதெல்லாம் வேணுமா, கொஞ்சம் நாள் ஆகட்டுமே. ஏன்டி அவன் பாவண்டி, இவ்வளோ வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணால. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கே. போடி போடி, அவன் பார்த்துக்குவான். உன் தம்பிக்கே இப்போ பார்த்தாலும் வக்காலத்து வாங்குற, எனக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டியா நீ? பண்ண மாட்டேன் போடி அப்படின்னு சொல்லி அவங்க தத்திட்டுறாங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மா மறைச்சிட்டே போயிட்டீங்க. இப்போ போயிட்டு அப்படியே தான் டோரை நாக் பண்ணுறீங்க. டேங்க அப்படியே திறக்காரு. சரி வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் அப்படி உள்ளே போகிறீங்க. அப்படியே டேங்க தான் அப்படியே டோரை வந்துட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிப்பா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜர்க்காயிட்டு பாலையும் அப்படி வச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. மாமா இன்றைக்கி எதுவும் வேண்டாமே, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்க்கலாமா? கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா? ஆமாம், கொஞ்சம் டேஸ் போட்டுமே. இப்போ உடனே வேணுமாண்ணா? ஏண்டி, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 4 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கேன்டி. 4 வருஷமா சொந்த பொண்டாட்டியை கிட்ட வச்சுக்கிட்டு, இவ்வளோ அழகான பொண்டாட்டி கிட்ட வச்சுட்டு எவ்வளோ நான் அது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேண்ணா? நான் பண்ணல, அதுக்கே எனக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் தூ அப்படின்னு தப்புறீங்க. அவர் வந்துட்டு அப்படி சிரிக்காரு. ஏன்டி அப்படிங்க மட்டும் கேட்டுட்டேன். நீங்கள் வந்துட்டு உனக்கு வைக்கமாவே இல்லைல்ல? இல்லைடி அப்படின்னு மட்டும் அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு மாமா வேணாம்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதே. பயப்படாதடி. சரி இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? வா 2 பேர் சேர்ந்து எதுனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு உங்களை அப்படியே பெட்டில் போடுறாரா. நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. இங்கே பாரு, நீ போகிற ஃபோர்ஸை பார்த்தாலே பயமாக இருக்குது, கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணு, இல்லைன்னா நான் அழுதுருவேன். சும்மா ரெடி சொன்னத்தோன்னா நீ எப்போ பார்த்தா அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேல, பேசிட்டே இருப்பல. இரு உனக்கு எதனா வச்சு கட்டி விட்றேன். வேணாம் வேணாம், நான் பேச மாட்டேன், வாய் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கப்புன்னு வாயை முடிக்கிட்டீங்க. இப்போ டேங்க அப்படியே உங்கள் சாரீஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கா செம்ம கூச்சமாக இருக்குது. அப்போவாது சின்ன பொண்ணு ஒன்றும் தெரில, இப்போது நல்லா மெச்சூர்டு வேறு ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் ப்ளவுஸு இன்னும் எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. அவரும் இப்போ அவர் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிப்பாரு. உங்களுக்கு அவர் அப்படி பார்க்கவே ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படியே பெட்ஷீட்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணிட்டீங்க. என்னால் முடியாதா, பார்க்க முடியாதா அப்படின்னு மட்டும் உள்ளே போய்ட்டு அப்படியே குழந்த மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டீங்க. அவர் அப்படியே அவங்க அந்த பெட்ஷீட்டை அப்படியே நான் விட்டுட்டு அப்படியே கீழேருந்து அப்படியே அதை தூக்கிட்டு அப்படியே உள்ளே கூடி இருந்து அப்படியே வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏன் மாமா ருச்சி என்ன பண்ணுற, நீ எப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அதை கத்தாதடி, கீழே கேட்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்திடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வாயை கடிச்சு வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை தான் அப்படி கேப்சர் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவருக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க பயங்கரமாக. மூச்சு விட முடியலடா. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க நெக்ஸ் எல்லாம் அப்படியே நெக்கு 2த்துலேயும் அப்படியே அவங்க ஹேண்டு அப்படியே அவங்க செஸ்ட்டு அப்படின்ட்டு எல்லா இடமும் இப்போ கிஸ் பண்ணுறாரு. உங்கள் செக்ஸ் அப்புறம் வந்துட்டு உங்கள் செஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்கு, பெல்லி பட்டன் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் பயங்கரமாக கிஸ்ஸஸாக, அதுவும் வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி குஸ்பம்ஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க கட்ட முடியெல்லாம் அப்படியே நட்டுக்கு தான் நிற்கிது ஒரு மாதிரி. அப்படியே தான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு மெதுவாக இன்சர்ட் பண்ணுறாரு. பயங்கர வலி உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு துடிக்கிறீங்க. தேங்க அப்படியே தான் ஒன்றும் இல்லடி மாமா வலிக்கு, மாமா வலிக்குடா, பொறுக்கி வலிக்குது, மெதுவாக ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னானே. நான் இன்னும் உள்ளே இது பண்ணவே இல்லைடி, ஏன்டி இப்படி கத்துற, வலிக்கு வலிக்கு, நான் என் வலிக்கிடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திட்டுறீங்க. அவர் இதான் சாக்குன்னு நான் இந்த மாதிரி திட்டிருக்கல நீ, அப்படிலாம் இல்லை மாமா வலிக்கிடா. ஐயோ மாமா வலிக்குன்னு சொல்கிற மடி உள்ள தள்ளிட்டுருக்க. இன்னும் உள்ள செட்டே ஆகலடி, வலிக்கு. சாரி ஒரு ஃபோர்ஸில் உனக்கு அவ்வளோ மரியாதை, மாமான்னு கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போட்டுருவேன், வலிக்குது, தயவு செஞ்சு எடுத்துட முடியல
கொஞ்ச நேரம் வலிக்கண்டி, அப்படியே சரியாக போயிடும்டி. ஆமாம்மா, வேணாம் வேணாம், வலிக்குது. ஆ வலிக்குதா பைத்தியம், விட்றா. ஆ கொஞ்ச நேரம்டி, கொஞ்ச நேரம் தான்டி, கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாரு. வலிக்குது, ப்ளீஸ் விட்டுரு, வேணாம். கொஞ்ச நேரம் பொத்துக்கொடி, முடிஞ்சிடும்டி அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே உங்கள் லிப்ஸை தான் அப்படியே கேட்சப் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவருக்கும் செம்ம ப்ளஷராக இருக்கும், உங்களுக்கும் இப்போ ப்ளஷர் ஃபீல் ஆகிருக்கும். 2 பேரும் பயங்கர மார்னிங்கில் அப்படி இப்போ அந்த ரூமே மார்னிங்கில் கீழே உள்ளவங்களுக்கே கேட்குது, அந்தளவுக்கு வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. மரண சம்பவம் தான், பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக மார்னிங் சவுண்ட் கேட்கு. பயங்கரமாக 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமாக பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இருப்பதெல்லாம் மௌனத்திலே கலக்கும். இத்தனை நாளாய் தவித்தேன், கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன். இப்போ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கு 2 பேரும் பெட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. ஏன்னா அவங்க டேஸ்லாம் போயிட்டுருக்கு, காலேஜ் போகணும், அவரும் வந்துட்டு கிளாஸ்லாம் எடுக்கணும், நீங்களும் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ வந்துட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. இப்போ ஒன் டே அப்படியே தான் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு வருது. சாரி, உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு ஓகே ஃபோன் பண்ணுறீங்க. அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? எப்போவும் என் தம்பி தான் என்ன பண்ணுவேன், நீ புதுசாக பண்ணியிருக்க? உன் தம்பியவே எப்போ பார்த்தாலும் இருக்காத. என்றைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கியா? நான் மட்டும் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்டி நான் பண்ண தான் பண்ணுவியா, நீ பண்ண மாட்டியா? ஐயோ அம்மா, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண என்னால் முடியாது. சரி, சொல்ல வரது கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் அப்படியே வந்துட்டு என்னடி, அது ஒரு குட் நியூஸ்மா. குட் நியூஸா? என்ன குட் நியூஸு? நீ பாட்டியாக போகிற, அப்பா தாத்தாவாக போகிறாரு. என்னது? ஆமாம்மா, நீ பாட்டியாக போகிறம்மா. நான் அம்மாவாக போகிறேம்மா. அடி பாவி, அதுக்குள்ளே எப்படி ப்ரெக்னென்ட் தானே? போய் 2 மாதம் தாண்டி ஆகுது. 2 மாதம் போதா தான் என்ன ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு? அவன் விட்டு வைக்கல உன்னைய. சின்ன பொண்ணுன்னு பார்த்தானவன். நீ தானே சொன்ன சின்ன பொண்ணாக இருந்தானே பெரிய பொண்ணாக இருந்தால் போண்டி அப்படின்ட்டு. அன்றைக்கி பிடிச்சி உள்ளெல்லாம் தள்ளி விட்ட. இப்போ என்னமோ சின்ன பொண்ணுன்னு பார்க்கலையா அவன் கேட்குற? அவன் தம்பி தானே, உன்னமாக தானே இருப்பான். உனக்கு அவள் தாண்டி வாய் கொடுப்பாரு, இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, சரிம்மா அப்பாட்ட கொடு ஃபோனு. கொடுக்குறேன், பேசுங்க, உங்கள் பொண்ணு தான். தாத்தாவாக போகிறீங்களா? எது தாத்தாவாக போகிறேண்ணா? ஆமாம், பேசியாயோ அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அவர் வந்துட்டு, ஹலோ வேணுமா? அப்பா, நீங்கள் தாத்தாவாக போகிறீங்கப்பா. என்னடா சொல்கிற? ஆமாப்பா, நான் அம்மாவாக போகிறேன். நான் வந்துட்டு 1 வீக் ப்ரெக்னென்ட்ப்பா. 1 வீக்கா? எப்படிம்மா கண்டுபிடிச்ச? ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன்ப்பா, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன்னா பேபி ஃபார்ம் ஆகி 1 வீக் ஆகுதுன்னு டாக்டர் சொன்னாங்க. தம்பிகிட்ட சொல்லிட்ட? எது தம்பிகிட்டையா? அதாம்மா அவன் புருஷன். இன்னும் சொல்லலைப்பா, அவர் வரட்டும்னு இருக்கேன், சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு முதல்ல அவன்கிட்ட சொல்லுமா, கத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி பார்த்து இருவாயின்னு நல்லா சாப்பிடு, டைமுக்கு சாப்பிடு, நல்லா வந்துட்டு ஹெல்த்தி ஐட்டம்ஸாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு ஃபோன் கால் கட் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு சரின்னு வச்சுருப்பீங்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்துட்டு வராரு. இன்றைக்கி வந்துட்டு லீவ் டைமாக இருந்திருக்காரு, நீங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க. அவர் ஏதோ வந்துட்டு ஸ்டோர் ஐட்டம்ஸில் ஏதோ வாங்கணுன்ட்டு வெளியே போயிருப்பார். இப்போ அவர் வராரு. நீங்கள் அந்த கேப்பில் தான் போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்திருப்பாரா. நீங்கள் அப்படியே டேங்க் அப்படியே பேக் ஹக் பண்ணுறீங்க. என்னடி திடீர்னு வந்து ஹக் பண்ணுற, ஏதோ ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குதே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸு? தேங்காய். என்னடி மாமா? என்னடி சொல்லு. நீ அப்பாவாக போகிறடா. ஓ சரி சரி. ஒரு நிமிஷம், என்ன சொன்ன? நீ அப்பாவாக போகிறேன்னு சொன்ன.
வயன், என்னடி சொல்கிற? ஆமாம், நீ அப்பாவாக்க போகிற. உண்மையாவாடி? ஆமாம், உண்மையாக தான். நீ அப்பாவாக்க போகிற. எப்படி கன்ஃபார்ம் பண்ண? இன்றைக்கி தான். எப்போ? நீ ஸ்டோர் போயிட்டு வந்தல அந்த கேப்பில். அட்டி பாவி, எத்தனை மந்த் ஆகுது? லூஸு, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே 2 மாதம் தானே ஆகுது. பாப்பா ஃபார்ம் ஆகி ஒரு 1 வீக் தான் ஆகுது. 1 வீக் தான் ஆகுதா? சரி தான். அப்போ நான் அப்பா ஆக போகிறேன்னா? ஆமாண்டா, நீ அம்மா ஆக போகிற. ஆமாம். ஐயோ, எங்கள் அப்பா தாத்தா ஆக போகிறார். அடா பாவி, ஆல்ரெடி உங்கள் அப்பா தாத்தா தான்டா. உனக்கு அவ்வளோ தாண்டி, என் பிள்ளைக்கு இனிமேல் தாண்டி அவர் தாத்தாவாகார். சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சிரிச்சிட்டு டேங்க் அப்படி பேக் பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட நல்லா ஃபன்னாக ஜாலியாக பேசிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே தான் டேங்க் வந்துட்டு உங்களை அவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்படி உங்களுக்கு கேரிங்காக பார்த்துக்குவார். உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்து கொடுப்பாரு. இப்போ காலேஜ் அப்படியே கட்டிச்சிட்டு உட்காந்துட்டீங்க. அவர் வேண்டான் இருப்பார். அந்த 1 இயர் வந்துட்டு அப்படி போட்டோம், நெக்ஸ்ட் டேல வந்துட்டு நீ வந்துட்டு படிச்சுக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பார். கரஸில் போட்டு கூட படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க. ஒரு 2 மந்த் இப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ ஒன் டே வந்துட்டு அப்படியே தான் உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா, ஒன்றும் இல்லைம்மா, நானும் தம்பியும் ஒன்றா படுத்து தூங்கிட்டுருக்கோம். இது தூங்கிட்டுருக்கீங்களா? ஆமாம். மணி 12டி. ஆமாம், மணி 12. இருமா, இது ஆஃப்டர்நூன் 12டி. ஆமாம். இப்போ என்ன இதுக்கு இப்போ தூங்கிட்டுருக்கேன்னு சொல்கிற? வேலை எதுவும் பார்க்கலையா? சாப்பிடலாம் இல்லையா? அதெல்லாம் இல்லைம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கா, அதான் தூங்கிட்டு இருந்தேன். டயர்டாக இருக்கா? புரியலையே. நீ ப்ரெக்னென்ட் ஆகி 2 மந்த் தாண்டி ஆகுது, அதுக்குள்ளே எப்படி டயர்டான? அது வந்து உன் தம்பிகிட்டே கேள கூட வந்துட்டேன். ஹலோ, சொல்லுக்கா. என்னடா அவள் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. என்ன அர்த்தம்டா அதுக்கு? என்ன அர்த்தம்? என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் பண்ணலையா? நடிக்காதட்டானோ அக்காடா. அது வந்துக்கா ஒன்றும் பண்ணலக்கா, நீ வேறு என்னக்கா, நான் பேர பேசுகிறேன்க்கா, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு, தூங்க போகிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஏன்டி உன் அத்தா கிட்ட சொன்னேன்? நான் டயர்டாக இருக்குன்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் கண்டுபிடிச்சிட்டு உன்ன மாதிரி ரொம்ப ஷார்ப்பு, நான் அடிக்க கூட முடியல, லவ் வீட்டி பிடிச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீ பண்ண இந்த வேலையை மட்டும் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தா என்னாலும் உனக்கு செம்ம காட்டியிருப்பாங்க. தெரியும்டி, நல்ல வேலை ஆத்தா சொல்லாமல் போனேன் அப்படின்ட்டு மட்டும் அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்காரு. நீங்கள் வந்துட்டு எப்படி பற்றி அதை எப்படா அவனை சொல்லுவேன், நீ புருஷன்டா, அவன் நல்லா போய் மாட்டி கொடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 சிக்ஸே அப்படியே பிடிச்சி கிளிக்கிட்டே அப்படி வந்துட்டு அவர் கிஸ் கொடுக்குறீங்க. அவரும் அப்படியே உங்களுக்கு பேக் கிஸ் கொடுக்காரு. அப்படியே தான் டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு 10 மந்த்து ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஓகே, அது 9 மந்த் கம்ப்ளீட் ஆகிற டைம். அவங்களுக்கு வந்து இப்போ பெயின் வந்திருக்கும். அப்படியே தான் அவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாம் வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்தாச்சு, கொரியாக்கே வந்துட்டாங்க. டேங்க வந்து கூட்டு வந்துருப்பார், இங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு இங்கே தான் டெலிவரி, கொரியாவில் தான் டெலிவரி பார்க்காங்க. இந்தியாலாம் போவேணாம் அப்படின்ட்டு இருப்பார். அவர் வந்து வேணாம் இங்கே, ஏன்னா அவருக்கு வந்து ஒர்க்கிங் இங்கே தானே, ஸோ அதனால் இங்கேயே வச்சு பார்ப்போன்ட்டு பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே தான் வெளியே வந்துட்டு அவர் அப்படியே குடுக்குடுன்னு நடந்துட்டு இருக்காரு. ஐயோ எப்படி போதோ தெரியலையே, அவள் வேறு நல்லா இருக்கா தெரியலையே மட்டும் பயங்கரமாக பதட்டமாக அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டுருக்காரு. டேங்கோட அப்பாவா, ஏன்டா இப்படி நடந்துட்டுருக்க, கொஞ்சம் நார்மலாக தான் ஏறேன்டா, அவள் நல்லா தான் இருப்பா. அட போப்பா, நீ சும்மா வந்துட்டு என்ன ஒன்று பேசிகிட்டு இருக்காது, எனக்கு தான் தெரியும் பதட்டமாக இருக்குது, அவள் வேறு சின்ன பொண்ணு, நீ அதை முதல்ல யோசிச்சிருக்கணும். ஐயோ அம்மா நீ வேறம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வேறு அப்படி குடுக்குடுன்னு நடந்துகிட்டே இருக்காரு. டாக்டர் வேறு இப்போ தான் வெளியே வர்றாரு. டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? பேபியும் மாமும் நல்லா இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாம், ஓகே? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ நர்ஸ் வந்திருக்கும், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உள்ள போய் பாருங்கள், ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு அவங்களும் வந்துட்டு அப்படி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இப்போ ஃபேமிலி எல்லோரும் அப்படி உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து டயர்டாக அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கத்தில் கிடக்குறீங்க. பக்கத்தில் வந்து பேபி அந்த குழந்தைங்களாம் அப்படி போடுவாங்களா, ஒரு பெட், அந்த சின்ன பெட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதில் அப்படியே குழந்தை அழகாக க்யூட்டாக அப்படி படுத்துட்ருக்கு. நீங்கள் அதை விட க்யூட்டாக அப்படியே படுத்து கண்ணை மட்டும் அப்படி கிடக்குறீங்க ஒரு மாதிரி கிறக்கத்தில். அப்படியே டேங்க வந்து பார்த்துட்டு குழந்தைய பார்க்கல, வச்சுட்டு உங்களை தான் பார்க்காரு. ஏன் நல்லா இருக்கல அப்படிங்க மட்டும் உங்ககிட்ட வந்து அப்படியே பார்க்காரு. இன்னும் மயங்கிட்டுருக்கா, ஐயோ
என் பொண்டாட்டி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாலும் தெரிலையே அப்படிங்க மட்டும் உங்களும் அப்படியே கேர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் அப்படி ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. டேங்கோட அப்பாவா அவர் ஹேண்ட்லேயே ஒரு அடி போடுறாரு. டேய் குழந்தைய பார்க்காம அங்கே அவளை பார்த்துட்ருக்கேன், குழந்தைய பாரா, இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்காரு. குழந்த அப்படியே டேங்ஸோட அப்படியே ஃபுல்லாக டேங்கோட இதுதான், அவரோட ஷேப் அவரோட இதில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அவரோட நோஸ், அவரோட லிப்ஸு, அவரோட ஐஸுன்னு அப்படியே ஃபுல்லாக டேங்கை உரிச்சு வச்ச மணிக்கு இருக்குது. அப்படியே வந்து டேங்கோட அப்பா பார்த்துட்டு, என்னடா உன்னையே அப்படியே உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கான் உன் பையன், அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கிறான். அவள் என்ன ஆட்டம் ஆட போகிறாளோடா, அவளை மாதிரி கொஞ்சம் கூட இல்லை பாரு, கத்த போகிறா எஞ்சதும் அப்படின்னுமேட்டு டேங்கோட அப்பா வேற வந்துட்டு செம்மையாக வந்துட்டு பயமுறுத்திட்டு இருக்காரு. டேங்கோ அப்பா நீ சும்மா இருப்பா, அவள் எதுவும் சொல்லணும்னா நீ இருந்தாலும் இது பண்ணி தூண்டி விடுறியா, அவனுக்கு அவள் தான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் திட்டிட்டு இருக்காரு. நீ செம்மையாக கொடுத்து வச்சால்ப்பா, போயிடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் எங்கள் பிள்ளையே பார்த்துட்டல நீ அப்படின்ற மாதிரிட்டு அவர் வந்து செம்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே நல்லா ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காரு அதை டேங்கோட அப்பாவுக்கே. இப்போ நீங்கள் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை வந்துட்டு அப்படியே திறக்கிறீங்க. என்னடா அது தலை வேறு வலிக்குது, எங்கே இருக்கோம், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோமோ. டேங்கம்மா ஏன் கண்ணு முடிச்சிட்டியா, எப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கா, ஜூஸ் எது தரவா, அப்பா அந்த ஜூஸ் எடு, வந்துடுறா, எடுத்து கொடுப்பா நல்லா தானே இருக்கா இவனா தினமட்டு அவரும் எடுத்து கொடுக்காரு. டேங்க அப்படியே எடுத்துகிட்டு ஜூஸ் குடிக்காடி எந்திடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிடிச்சவங்களை அப்படி நிமித்தி உட்கார வைக்கிறாரு. அப்படியே அவங்களுக்கும் அவர் வந்துட்டு அப்படி ஜூஸ் வந்து ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் கொஞ்சம் அப்படி குடிச்சிட்டு போதுமா முடியலை போது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோண்டுறீங்க, வாய் நோட்டிருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே அதை எடுத்துச்சிட்டு அவரோட ட்ரெஸ், அதாவது அந்த கர்ச்சீஃப் வச்சுருப்பாரு சரியா, அதை வச்சு அப்படியே தொடச்சிலாம் விடுறாரு. ஃபேமிலி அப்படி பார்த்துட்ருக்கு, என்னடா பண்ணிகிட்ருக்க, குழந்தைய விட்டுட்டு அவளை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கடாங்க மாதிரி பார்த்துட்ருக்காங்க. டேங்கு குழந்தாங்க இருக்குது, நீ குழந்தைய பார்க்காம இவ்வளோ குழந்த மாதிரி பார்த்துட்ருக்க. அக்கா என்னதான் அது என்னோடய குழந்தையா இருந்தாலும் ஃபஸ்ட் இவ தான் எனக்கு குழந்த, அப்புறம் தான் என் குழந்த, புரியுதுல்ல. அது சரி ஏதோ ஒன்று அப்படிங்க மாட்டேன். அவங்களும் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்காங்க, என்ன இந்தளவுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்க மாட்டு தான் எல்லோரும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. டேங்கோட அம்மாவுக்கு டேங்கோட அம்மாங்க உங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி டேர்ஸ்லாம் வருது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு ரொம்ப அழகாக கரெக்டாக யாருக்கு வந்துட்டு கட்டி கொடுக்கணுமோ கரெக்டான ஒரு பர்சன்ட்டை தான் நம்ம வந்துட்டு கட்டி கொடுத்துக்கோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே குழந்தைய வாங்கி பார்க்குறீங்க, என்னது இது என்னதுன்னா அப்படியே ஒன்று மாதிரி இருக்கான், என்ன மாதிரி எந்த ஜடையும் இல்லை, அதுக்கு நான் என்னடி பண்ணுறது, பேசாமலாம் சொல்லி இன்னொரு குழந்தை ஒன்றை மாதிரி பார்த்துக்குவோம், அம்மா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் அப்படியே குபீர்னு சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் அப்படி சிரிக்கிறீங்க. டேங்கும் அப்படியே வந்துட்டு சிரிச்சிட்டு சரின்ட்டு உங்களை அப்படியே ஹேக் பண்ணுறாரு. நான் வீட்டுக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோர்கேட்டில் அப்படியே கிஸ் கொடுக்காரு. அப்படியே குழந்தைக்கும் அதோட சீக்ஸில் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. ஸோ ஹாப்பி என்டிங் தான். ஓகே, இதோட இந்த 3 ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன், எனக்கு சரியாக தெரில. நீங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகணும். ஓகே சாரி ஃபீட்பேக் இங்கே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய் தேங்க்யூ ஸோ மச், பாய்.